மாஸ்டர் குக் காம்படிஷன் நடக்க போகுதா? டுன்டுன் ஆண்டி, நீங்க செய்யற லட்டு டோலக்பூருக்கே ஒரு பெரிய கௌரவம். நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த லட்டுவால நம்ம டோலக்பூருக்கு நிறைய பெருமை சேரும். நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். ஆமா ஆண்டி. நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அப்ப முடிவு பண்ணியாச்சு. உடனே ஃபார்ம் நிரப்பி நாம அனுப்பிடலாம். வந்துடுச்சு, தபால் வந்துடுச்சு. அம்மாவை பங்கேத்துக்க கூப்பிட்டிருக்காங்க. டுன்டுன் ஆண்டி. என்னம்மா, என்னாச்சு? ஏன் திரும்பி வந்துட்டீங்க? அது இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே பாருங்களே, இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க செஞ்ச ஒரு லட்டுவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. கிளம்பிட்டேன். நான் ஜெயிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். பலமான வரவேற்பு நம்ம டுன்டுன் ஆண்டிக்கு, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. இப்போ இந்த 3 ஃபைனலிஸ்டுக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு சமையல் செய்வது ஏன் பிடிச்சிருக்கு? நான் சமைக்கும் போது என் மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்திடுறேன். என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா சமைக்கிறாங்க. அதனால எப்படி சமைக்கணும்னு அவங்களுக்கு காட்டத்தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். ஆமா, எனக்கு சமைக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, நான் சமைச்ச சாப்பாட்ட இந்த சின்ன பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சந்தோஷப்படும் போதுதான் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. மிக மிக ருசியான பதில் இதுதான். இப்ப நாம நிறையவே பேசிட்டோம். இப்போ இந்த 3 பேரும் தங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவகையை தயாரிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் யார் அந்த மாஸ்டர் குக்னு. விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். 2 எதிரிங்க ஒன்னா சேர்ந்தாலே அதுதான் புத்திசாலித்தனம். என்ன சொல்றீங்க? அதாவது டுன்டுன் ஆண்டியை தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அவங்கள தோக்கடிச்சிடலாம். சின்ன சின்ன மாறுதலை செஞ்சா எல்லாமே மாறி போயிடும். சர்க்கரைக்கு பதிலா இதுல உப்பு சேர்த்தா எல்லாம் குழம்பி போயிடும். ஃபைனல் ரவுண்ட்ல டுன்டுன் ஆண்டி செய்ய போற லட்டு பெரிய அதிசயத்தை உருவாக்க போகுது. ஆனா என் பேக்ல வச்சிருந்த நெய் டப்பாவை காணுமே. இப்ப என்ன பண்றது? என்னுடைய ஸ்பெஷல் நெய்யும் இல்ல, என்னுடைய சர்க்கரையும் இல்ல. இது இல்லாம என்னோட ஃப்ளேவரே. ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போய் உங்களோட ஸ்பெஷல் நெய்யும் சர்க்கரையையும் கொண்டு வந்துடுறேன். இந்த பையன் போய் சர்க்கரையையும் நெய்யும் கொண்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டியில ஜெயிக்க மாட்டோம், தோத்து போயிடுவோம். வெளியில என்னுடைய ஆட்கள் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டாலே போதும், அவங்க இவனை உள்ள வர விடவே மாட்டாங்க. ஏன் பாவம் கஷ்டப்பட்டு கேட்டு மேலலாம் குதிக்கிற? ஓ அப்படியா? இங்க என்ன நடக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன், வந்து உங்களை சந்திக்கட்டுமா? இல்ல, நீ உள்ள போக கூடாது. நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன்னு இப்பதான் நான் சொன்னேன். இது டோலக்பூரோட கௌரவ பிரச்சனை. வெறும் டோலக்பூர் மட்டுமல்ல, இவங்களோட லட்டுவால நம்ம நாட்டுக்கே பெருமை. டுன்டுன் ஆண்டி தான் நம்மோட மாஸ்டர் குக். இவங்க தயாரிக்கும் லட்டுவானது இப்ப உலகம் முழுக்க பிரபலமாக போகுது. ஓ
என்ன இது ரொம்ப நேரம் ஆகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் கிட்ட ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா. அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டொலு பொலு, நீங்க புலி மாதிரியே யானை மாதிரியே கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதைப்படுதாவில். எல்லாரும் கேளுங்க. ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதே தான் சொல்லுச்சு. மானும் அதான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனையை கூப்பிட்டது.
போன உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலைப்பாக்கட்டு தலையினுங்களை பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட பினிஷிங் லைன். அப்ப சரி, படக வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். இவ்வளவு வேகமா போறாங்க. துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்சம் நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம்.
அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்து ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க. என்ன டோலு போலு, நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க, எனக்கும் சகோதரர்களே இல்ல. நான் உங்க 2 பேர் கையிலயும் ராகிய கட்டிட்டு உங்களை சகோதரர்களா ஏத்துக்கிட்டுமா? இது என்னுடைய டோலுக்கு, அப்புறம் இது என்னுடைய போலுவுக்கு. ஒரு ஆபத்து என் சகோதரி இந்துமதிய தாக்க வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை நான் ஒழிச்சு கட்ட போறேன்.
பறந்து போயிடுச்சு. அந்த கொசு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றிய சொல்றீங்க? நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்போம். நீங்க எங்களுடைய சகோதரி. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவோம். போலு அண்ணனும் தம் சகோதரி இந்துமதியை எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவாங்க. நாம 2 பேரும் அந்த ஆனகொண்டாவை அடிச்சு விரட்டிட்டோம் டோலு. ஆமாம் போலு. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தன்னோட சகோதரி இந்துமதியை எல்லா ஆபத்திலிருந்தும் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால்ல டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால்ல போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காளியா 3 பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் கோவமா காளியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால இங்க பசங்களே கிடையாது. ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்ப காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது. இப்ப கேம்ப் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவன் கையில அந்த பால் இல்ல. அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களே. அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீங்களும் தாராளமா எங்க கூட வந்து கிரிக்கெட் விளையாடுங்க.
ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா கருப்பு ராணி, அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன், நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான்.